வன்முறையற்ற சுதந்திரமான தேர்தலை நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக டிஜிபி போலாநாத் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக போலாநாத்தை நியமித்துள்ளது தேர்தல் கமிஷன். இதையடுத்து டிஜிபி லத்திகா சரண் விடுமுறையில் சென்றுவிட்டார். தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் பாதுகாப்பு பணி குறித்து அந்தந்த மாவட்ட போலீஸ் துறை அதிகாரிகளிடம் டிஜிபி போலாநாத் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சேலத்தில் நடந்த கூட்டத்தில் நாமக்கல், ஈரோடு, தருமபுரி, சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய போலாநாத், அமைச்சர்களுக்குரிய பாதுகாப்பு எதுவும் குறைக்கப்படவில்லை என்றும் இது தொடர்பாக தவறான தகவல்கள் கூறப்படுவதாகவும் தெரிவித்தார். யாரோ செக்யூரிட்டி ரெடியூஸ் பண்ண சொல்லல. டிஎஸ்பி லோக்கல் போலீஸ் பதிலா அந்த சிஆர்பி பிஎஸ்எஃப் ஆள் போட்டிருக்காங்க சேம் நம்பர். 1 and 3 டிஎஸ்பி இருக்கிறது பதிலா 1 and 3 அந்த பேராமிலிட்டரி சிஆர்பி பிஎஸ்எஃப் ஆர்பிஐ வந்தனா அவங்க சொல்லிப்பாங்க. லோக்கல் எஸ்ஐ இருக்குது, லோக்கல் எஸ்ஐ அப்படிதான் இருக்குது. அது சேஞ்ச் வேற எங்கும் கொரக்ட் சொல்லல. யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்ல. எல்லாம் பந்தோபஸ்து கரெக்டா ப்ரொவைட் பண்ணணும். தமிழக சட்டசபை தேர்தலை சுதந்திரமாக வன்முறையின்றி நடத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலாநாத் தெரிவித்தார். எலெக்ஷன் ஃப்ரீயா இருக்கணும், ஃபேர் இருக்கணும், அண்ட் வயலன்ஸ் இல்லாம இருக்கணும், பீஸ்ஃபுல் ஃபேர். தட் இஸ் வாட் தி மெசேஜ். இம்பார்ஷியலா வேலை செய்யணும், அதே மெசேஜ் தான் கொடுத்துருக்கோம். ஒரே ஸ்கேல் எல்லா இடத்துல இருக்குது. என்ன ஸ்கேல் இங்க இருக்குது. போலிங் பூத், மொபைல் பார்ட்டி, ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ், கவுண்டிங் சென்டர் பந்தோபஸ்து சேம் ஸ்கேல் எல்லா இடத்துல கொடுத்துருக்கோம். அரசியல் கட்சியினர் பல்வேறு புகார்களை கூறினாலும் போலீஸ் துறை மற்றும் தேர்தல் ஆணையம் இதுவரை இல்லாத அளவுக்கு விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் கடுமையாக அமல்படுத்தி வருகின்றன.